கருப்பு துணி கட்டி நெற்றியில் நாமம் போட்டு கைக்குழந்தையுடன் அதிமுக யூனியன் சேர்மன் தலைமையில் கவுன்சிலர்கள் போராட்டம். திமுக கவுன்சிலர்களும் பங்கேற்பு. சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றியத்தில் அதிமுக யூனியன் சேர்மன் தலைமையில் ஒன்றிய கவுன்சிலர்கள் நெற்றியில் நாமமிட்டு வாயில் கருப்பு துணி கட்டி போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றியத்தில் 10 ஒன்றிய கவுன்சிலர்கள் உள்ளனர். இதில் அதிமுக கவுன்சிலர்கள் 6 பேரும், திமுக கவுன்சிலர்கள் 2 பேரும், தேமுதிக, காங்கிரஸ் கவுன்சிலர்கள் ஒருவரும் உள்ளனர். சிங்கம்புணரி ஊராட்சியில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு மேலாகியும் எந்த ஒரு வளர்ச்சிப் பணிக்கும் நிதி ஒதுக்காததாலும், குறிப்பாக வட்டார வளர்ச்சி அதிகாரிகளும் தொடர்ந்து தங்களுக்கு எதிராக செயல்படுவதாலும், இதனால் வார்டு மக்களுக்கு எதுவுமே செய்ய முடியாமல் இருப்பதால், இதனை கண்டிக்கும் விதமாக ஊராட்சி அலுவலகம் முன்பு பெண் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபு தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் 5 பேரும், திமுக கவுன்சிலர்கள் 2 பேரும், காங்கிரஸ் கவுன்சிலர் ஒருவரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஒரு அதிமுக கவுன்சிலர் வெளியூர் சென்று விட்டதாலும், தேமுதிக கவுன்சிலர் ஒருவர் மட்டும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை. இதில் ஆண் ஒன்றிய கவுன்சிலர்கள் நெற்றில் நாமம் போட்டு வாயில் கருப்பு துணி கட்டியும், இதேபோல் ஒன்றிய பெருந்தலைவர் திவ்யா பிரபுவும் வாயில் கருப்பு துணி கட்டி தனது குழந்தையுடன் போராட்டத்தில் ஈடுபட்டார். அதிமுக யூனியன் தலைவருடன் இணைந்து திமுக கவுன்சிலர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.